என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டம் 31வது நாளை எட்டியுள்ள நிலையில் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் 25,000 ரூபாய் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் தொடர்ந்து 31வது நாளை எட்டியுள்ள நிலையில் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சனிக்கிழமையன்று காலை தொழிலாளர்கள் மந்தாரக்குப்பம் பள்ளியில் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். தங்களுடைய கோரிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்தனர். 32 நாட்களாக நெய்வேலி நிறுவனத்தை எதிர்த்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பணி நியமனம் வேண்டும், ஊதிய நிர்ணயம் வேண்டும் என்ற கோரிக்கைகளை வற்புறுத்தி 32 நாளாக தங்களை வற்புறுத்திக் கொண்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்கள் குடும்பத்தாரும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணாவிரதம், போராட்டம், பல வகையான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து, கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி பல வருடங்களாக, கடந்த 25 ஆண்டுகளாக போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். முறையான பேச்சுவார்த்தை, இவர்களுடைய உணர்வுகளை மதித்து, குடும்பத்தை மதித்து, நிலம் கொடுத்து, வீடு கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை மதித்து நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை செய்து சுமூகமான முறையிலே அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு பாமக, திமுக கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் உட்பட பல்வேறு சங்கத்தினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.